ஹலோ, எங்கடா இருக்க? இவ்வளோ நேரத்துக்கு எங்கடா இருப்பான்? உங்கள் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கவா? என்னடா இங்க ஒரு மேட்ரு. மேட்ரா? என்ன மேட்ரு? அடத்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. வா, வண்டியிலே இரு. என்னடா பிரச்சனை உனக்கு? எதுக்குடா இந்த நேரத்தில் கூப்பிட்ட? டேய் டேய், கொஞ்ச நாள் சும்மா இருடா. டேய், சிகரெட்டுக்கு தான். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போடா. டேய் அப்புறம் ஏய் இவன் வேற யாராம் போடா. ரைட் ரைட் ரைட். నేను ఇప్పుడు అంట నా ఊళ్ళో ఇలా நீ நிப்பாட்றா, எங்கடா போற? டேய், என்னடா உனக்கு சொல்கிறேன், வாடா. டேய் யார் வீடா அது? டேய், இன்னும் வாடா. டேய் என்ன நினச்சின்னு நீ? டேய், அமைதியாக வாடா. டேய் சொல்ல போறியா இல்லையா இப்போ? டேய், ஒரு சின்ன வேலை இருக்குது, இது முடிச்சுட்டு போயிடும். எங்கடா?
பிச்சடிச்ச மாதிரி என்ன மாதிரியே இருக்கிறான். யாரா ஷாக்காக இல்லை, இதே மாதிரி தான் காலையில் நான் மார்னிங் ஷாக்காக. இன்றைக்கி காலையில் என்னாச்சுன்னா, டேய் உசேனு ஏன்டா ஃபோன் எடுக்கல? இது உசேனா? யாரா நீ? மச்சான் அண்ணா கால் பண்ணுறாரு, வாசிக்கிற போகலாம். என்னாச்சு இவனுக்கு? ஏன் இப்படி போகிறான்னு நான் ஒரு செகண்ட் நின்று யோசித்தேன். ஹலோ, சொல்கிறா. எங்கடா இருக்க? அம்மா கூட வெளியே இருக்குண்டா. என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை, நான் கூப்பிட்றேன். மச்சான் அண்ணன் என்ன சொன்னார்? அண்ணன் காலைல என்னை வந்து பார்க்க சொன்னார். இது உங்ககிட்ட தர சொன்னார். சரி ஓகேடா. ஓகேயா? சரி. என்னடா அண்ணன் கூப்பிட்ருக்காரு, இதில் பெருசாக மாற்றணுமா? நான் நினச்ச மாதிரி நாளைக்கு காலைல பணத்தை தான் கைமாத்துறான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆமாண்டா, காலைல 10 மணிக்கு போகணும். அப்படியா? சொல்லி வைக்கிறாரு. பார்த்துக்கலாம். போகணும். அவன் வந்துடுறேன் ஒரே நிமிஷம் இது வந்துட்டு. யாரா ஆளா? ஆமாச்சான் ஊர்லேருந்து வந்திருக்காரு, இப்போ தான் பார்க்குறேன்ற போயிட்டு வந்துருக்கேன். ஓகே ஓகே. நீ பார்த்து பண்ணல ஒன்று? நான் பார்த்துக்கிறேன் போகணும். சரி மச்சான் போயிட்டு வரேன். அவங்க ஏதோ பணத்தை தான் மாற்றுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சுது. என்னோடய இன்ட்யூஷன் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு சொல்லி நான் முடிவு பண்ணேன். இது சொல்ல தான் நான் கூப்பிட்டு வந்தேன்டே. தேவையில்லாமல் அந்த குடிகார குரூப்பில் வந்து அப்பயே மட்டும் சொல்ல ட்ரை பண்ணேன். அந்த குடிகாரன் அங்கே அடித்து போட்டதுக்கும் இவனை இங்கே கட்டி போட்டதுக்கும் என்ன சம்மந்தம் எனக்கு புரியல. டேய், உங்களுக்கு இல்லீகலாக கான்ட்ராக்ட் இருக்குது சரியா? நாளைக்கு காலைல 10 மணிக்கு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. புரியுதா? இதெல்லாம் என்கிட்ட இவனை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? அதை வந்து நான் உள்ள வச்சு பண்ண போகிறேன். புரியுதா? டேய் மொத்தம் கிருமினலாக மாறி நிற்கிற. நல்லா தானே இருந்தேன். உனக்கு ஒன்று நான் என் வச்சதுதான் பாதிக்கும். என்னை விட்டுரு, நான் வேண்டாப்பா. ஏய் பாடா, எனக்கு சொல்கிறது ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கூடா. என்னடா புரிஞ்சுக்கிறது? ஏய், எத்தனை நாள் நான் வேலைக்கு போயிட்டு வீட்டில் சேர்த்து வாழ்ந்துட்டு வீட்டில் பிரச்சனை, ஆளோட பிரச்சனை, சொசைட்டி நம்ம 2 பேரையும் வாடகை பார்க்குறா. நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கூடா. காலையில் பார்த்தேன், எனக்கு மைண்டில் ஒரு யோசனை வந்துச்சு. ஓகேவா? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி நீ கேட்டுனா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். புரியுதா? நாளைக்கு ஒரு நாள் எவ்வளோ பேர் ரிஸ்க் ஆகணும். நாளைக்கு ஒரு நாள் நான் சொல்கிற மாதிரி நீ அவனா மாறுற, நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சரி ஓகே.
டேய் இந்தா இந்த இதையும் வச்சுக்கோ. என்னடா பயத்திலே தூங்கிட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. யாருதுடா இது? சொல்கிறேன் இரு. அவன் போட்டிருந்த டிஷர்ட் கிடச்சிச்சா, பட் இது எல்லாமே அவனோட திங். இதை வாங்கிட்டு வர தான் போயிருந்தேன். இந்தா அவன் யூஸ் பண்ண மொபைல். இனிமேல் உன் பேர் ஹுசேன் கிடையாது, அப்துல்லா. நேற்று நைட்டே அவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு பேட்டர்ன்லாம் மாற்றியாச்சு. ஃபோனில் பணம் மாற்றத்துக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குடா. 10 மணிக்கு தான் அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்ற எக்ஸாக்ட் லொக்கேஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அவர் பேர் என்னமோ ஷங்கர் பாயாம். அவனை மீட் பண்ணுறதுக்கான லொக்கேஷன் லிங்க் வந்து இந்த ஃபோனில் தான் வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஃபோனில் ட்ராக்கிங் டிவைஸ் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நான் ஃபாலோ பண்ணியிருப்பேன். சரியா, பயப்படாமல் இரு. அதே மாதிரி இந்த ஃபோனை எக்காரணத்துக்கு கொண்டோம் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் பார்த்துக்கோ. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா? சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா செத்துருவேன். இது டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபோனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோ. டேய் ஒன்றும் ஆகாதில்ல? அதே மாதிரி நேற்று 2 டைம் தொடர்ந்து கால் வந்துச்சு, நான் வந்து எடுக்கல. அதுக்கு கீழே அக்ரம்னு ஒரு நம்பர் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நேற்று அவன் கூட பாரில் பார்த்தோன்னா அவனாக இருப்பான்னு நினைக்கிறேன். நீ என்ன பண்ணுற, அவனுக்கு கால் பண்ணி அப்துல்லா மாதிரி பேசு, அவங்ககிட்ட போட்டு வாங்கு, கரெக்டாக பேசு. சரியா, இந்த அதை வச்சுக்கோ. எதுக்குடா இது? யூஸ் ஆகும் உனக்கு, வச்சுக்கோ. டேய் லாஸ்ட்டாக டயல் பண்ண நம்பருக்கு கால் பண்ண. லாஸ்ட்டாக டயல் பண்ண நம்பர் இருக்கா? எங்கடா நேற்று என்னாச்சு? சரி நீ வரியா? சரி ஓகே. வணக்கண்ணா. अच्छा 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 ठीक है. வாடா அப்துல், கால் பண்ண எடுக்க மாட்டே போல. இல்லைண்ணா கொஞ்சம் ஒன்றும் இல்லை அப்துல், போன மாதம் நம்ம கை மாற்றணும்ல, அதில் வந்து ஒரு 10 சீ வர வேண்டியது இருக்குது, கை மாற்றணும். சரியா, போய் வாங்கிட்டு வா. அதுக்கு தான் உனக்கு கூப்பிட்டேன். அக்ரம் கால் பண்ணானுமா? ஆமாம், அவன் அக்ரம் சொன்னான், நீ வந்து டேவிட்டை கூப்பிட்டு போ. சரியா? ஓகேண்ணா. வாடா அப்துல்லா, பெரிய பெரிய டீலிங்லாம் பண்ணுற போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. தன்னடக்கம் துட்டு எடுத்து அந்த பேக்கில் வச்சுக்கோ. சரிண்ணா, வரேண்ணா. ஜாகிரதா. போலீஸ் தானே சொல்கிறீங்க? அண்ணன் சொல்லிட்டாரு, பார்த்துக்கிறேன். சரிடா. டேவிட்டு, காலத்துக்கும் இப்படி இருந்துக்கலான்னு பார்க்குறியா? ஏண்டா என்னாச்சு? இல்லை, எத்தனை நாளைக்கு தான் இல்லை பையா? ஒரு நிமிஷம் இரு வரேன். என்னடா போலாமா? போகலாம். டேவிட்டு, இது அண்ணாங்கிட்ட கொடுத்துரு. நீ எங்கடா போற? ஒரு சின்ன வேலை இருக்குது, வந்துடுறேன். என்னண்ணா நேற்று நைட்டு அவன் என்ன அடிச்சுட்டான், அடிக்கும்போது பார்த்துட்டு சும்மாவே இருந்துட்டீங்க.
அடாடா மாப்பிள்ள. காலையிலே எங்கேயோ தட்டுச்சுடா. சரி ரெடி. என்னடா சப்ப ஏன் லேட்டு? நேற்று ஏரியாவில் ஒருத்தன் நடிச்சிட்டானா. உன்னையா? அப்துல் அண்ணா கூட கூட இருந்தார், ஆனால் எதுவுமே கண்டுக்கலண்ணா. ரெடி கூப்பிட்றாரு. என்னடா வளர்ற? நேற்று அவன் ஃபுல்லாக அக்கறம் கூட தான் இருந்தான். யாருண்ணா உள்ளூர்லா? நேற்று நான் பேச போனான், கண்டுக்க கூட இல்லை. எங்கேயோ இடிக்குது டேவிட்டு. என்னென்னு பார்க்குறேண்ணா. சரி இப்போ நான் பார்த்துக்கிறேன். நேற்று 2 டைம் கால் பண்ண எடுக்கலை. நேற்று சப்பையாக வேறு இவனை அடிச்சிருக்கான், இவனதும் கேட்கல. எங்கேயோ இடிக்குது. டேவிட் இந்த பேக் ஓப்பன் பண்ணு. அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா இதில். அட்டிங். ஹேய் யாரா நீ? யாரா நீ? அப்துல்லா எங்க? சொல்லு, யாரா நீ? ஓ டேய் எங்கே இருக்குன்னு சொல்லுடா, நான் வரேன். ஏதாச்சும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டே என்ன? அப்துல்லா ஃபோன் உனக்கு எப்படி வந்துச்சு? யாரா நீ? ஏய் பாடுறாங்க. ஓ பிளான் ட்ராக்கிங் டிவைஸு ட்ராக் பண்ணுறியாடா? ஏய் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா, நான் பணத்தை கொடுத்துட்றேன். உனக்கு ஒன்று சொல்லிட்டா, இந்த பிஸ்னஸில் பணத்தை விட மோப்பம் பிடிக்கிறான் தெரியுமா? அவனோட உயிர் தான் பெருசு. ஏய் பார்த்துக்கோடா. டேய் எங்கே இருக்குன்னு சொல்லுடா, நான் வரேன். ஏதாச்சும் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டே என்ன? அவங்க உன் ஃப்ரெண்டு நடிக்கும் போது சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தல்ல. இது ஏன் ஏரியா அண்ணனுக்கு எல்லாமே நான் தான்டா. இப்போ பாடுறா, இப்போ பாரு. டேய் இப்போ பாடுறா. என்னடா சப்பை? என்ன சப்பையா? இப்போ எங்கேயோ ஒன்று போடுறான் பார்க்குறியா? அதெல்லாம் உன்னால தான்டா. பணம் இருக்கிற இடம் எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்கள் அண்ணனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உன்னாலையும் ஒன்றும் பிடுங்க முடியாது. பேசாமல் நான் ஒன்று சொல்கிறேன், பண்ணுறியா? இதை கழட்டி விடு, செட்டில் ஆகிடலாம். ஓகேவா? என்கிட்டே காமிக்கிறேன். அர்த்தமா சப்பேடா. எனக்கு சிகரெட் கேட்டதுக்கு உன் ஃப்ரெண்டை நான் அடிச்சிட்டேன். அவன் அவ்வளோ பேரானடா, வர சொல்கிறான். அவன் இப்போ எங்கே போடுறானோ வர சொல்கிறான். இருந்தாலும் உனக்கு பாயண்டா. ஹோய் ஹோய் எல்லாரும் என்ன பண்றீங்க? எழுந்து வாங்கடா. ஏய் சப்பா அவனை எழுப்புங்கடா. புறாம ஏய் புறாம
சொல்லுடா. இவ்வளோ சின்ன வயசில் இந்த இடத்துக்கு வந்தது வெறும் பணத்தை வச்சு இல்லடா, பல ப்ராசஸ் செஞ்சு. இதுவும் கணக்கில் வரக்கூடாது, தரமும் தெரியக்கூடாது. அந்த இன்சிகிட்ட சொல்லி கிளியர் பண்ண சொல்லு. சொல்லிடுறேண்ணா, மொத்தமாக முடிச்சிடறேண்ணா. நெய்வேலி பிளாக் மாஃபியா. நான், வேலு, ஃபஸி, அப்துல்லா, நாங்கள் 4 பேர் கொடி கட்டி பறந்துட்டு இருந்தோம் இந்த பிளாக் மாஃபியாவில். நார்த்தை ஃபுல்லாக நான் கண்ட்ரோல் எடுத்ததுனால வேலுக்கு அது ஆகாமல் போயிடுச்சு. அதனால் வேலு தனியாக புரிஞ்சு போயிடும். நான், ஃபஸி, அப்துல்லா நாங்கள் 3 பேர் இப்போ நார்த்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன சங்கர் பாய், ரொம்ப செழிப்பாக இருக்க போல. வா வேலு, என்ன புதுசாக இந்த பக்கம்? ஏன் உனக்கு நான் வந்த விஷயம் தெரியாதா? நீ தான் மோப்ப முடிகிற நாயை விட மோசமானவனாச்சே. பழசு இன்னும் மறக்கலை போல. மறக்கிற மாதிரியாடா நீ பண்ண? வெட்டி பேச்சு பேசாமல் விஷயத்துக்கு வா. 3 பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை ஆரம்பித்தோம். ஃபஸி இப்போ என் கூட இருக்கான். நீ மட்டும் ஏன்டா வேலைக்கு போயிட்ட? இங்கே பார், இந்த 1K ஹார்பர் டீலிங்லாம் உனக்கு செட்டே ஆகாது. உன்னால் முடியாது வேலு, விட்டுரு. நீ யார்ரா அதை சொல்ல? ஒழுங்கா நீயே விலகிடு, இல்லை நான் விலக வைப்பேன். வார்னிங் கொடுக்க தான் இந்த மீட்டிங்கா? வார்னிங் காதோடு இருக்கும் தான் நான் இங்கே வந்தேன். அதை கழுத்து வரி வர வச்சிடாத. பார்த்துறேன்டா இந்த டீலை நீ எப்படி எடுத்துடுறேன்னு. வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே. யாரா நீ? டேய் டேய் விட்றா என்ன? டேய் 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 யாரா நீ? விட்றா என்ன? டேய் அப்துல்லண்ணா, நீங்கள் தான் இருக்கீங்க? நான் இப்போ இந்த எங்கெங்க தெரிஞ்சுக்கிறேண்ணா. ஏன்னா லூஸு எனக்கு லூஸு பையன். அவன் போத நினைக்கிறானா, நான் போத நினைக்கிறானா? லூஸு பையன் லூஸாக கேட்டு விடு. ஆனால் நான் வேணாம் நம்ம எங்கெங்க பாயண்ணா எங்கெங்க தெரியுனாங்கண்ணா. வேணாம் போகலாம் அண்ணா. நான் தானே போதையில் வைக்கிறேன். நீ ஸ்டெடியாக வேணா. அண்ணா அப்துல்லா நான் கூப்பிட வேண்டேண்ணா. ஏய், என்னடா நடக்குதுங்க? அண்ணா சாரிண்ணா, அன்றைக்கி கொஞ்சம் டைட் ஆகிட்டேன். எத்தனை தடவை சொல்லியிருக்கான் பொருள் வெளில போகிறப்போ போதை உள்ளே போகக்கூடாதுன்னு? கேட்டிங்களா நீங்கள்? எங்கே வந்து நிப்பாட்டுக்கு பார்த்தியா? மூஞ்சி கவர் பண்ணி அடிச்சிட்டாங்க. மயங்கிட்டேன். மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்த்தா சப்பை. அவனை அங்கேயே போட்டிருக்கணும், சப்பை கூட்டணுன்ட்டான். சரி, நீ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டோம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன சப்ப பயங்கர சம்பவம் போல இருக்குது. ஆமாம் அப்துல்லண்ணா, பார்க்கலையே நீ? ஆமாம், அப்படியே அடிச்ச மாதிரி ஒன்று மாதிரியே இருந்தான். கூடவே இருந்து பிளான் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை கை மாற்றிட்டானா. கூட வரான் அண்ணன் அப்படியே பிடிச்சி வச்சு செஞ்சிட்டாருண்ணா. ஆனால் காஞ்சிபுரம் மில்லில் இருந்து ஃபோன் வந்துச்சேன்.
அப்போ அண்ணன் என் கஸ்டடியில் விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் தானே என்ன அடிச்சு போயிட்டான். உங்களுக்கு ஒன்று தெரியுமாண்ணா? அவன் ஃப்ரெண்டு கூட என்ன அடிச்சிட்டானா? என்னை அடிச்சுட்டு மயக்கம் வச்சுட்டு ஓடிட்டானா? அப்போ தான் அண்ணன் வந்துன்னு இருந்தார். ஓடி பிடிச்சி அவனை வச்சு போட்டாங்கல்ல, அந்த இடத்த என்ன கிளியர் பண்ண சொன்னாங்க. நானும் கிளியர் பண்ணிட்டு சரக்கு அடிக்கலான்னு போனேண்ணா. அந்த இடத்துல என்ன அடிச்சிட்டானா? நான் போதலைக்கிறேன்னா அவன் போதலைக்கிறானா? லூஸு பையன். கரெக்டாக என்னை கட்டி போடல. அத்தை நான் யூஸ் பண்ணி உங்களையும் தப்பிச்சு வெட்டி நானும் தப்பிச்சிட்டேன். இப்படி வேணான்னு என்ன? அவன் யாருன்னு மட்டும் எனக்கு காட்டினா போதும். அவனை வச்சு நாசாயிரம். என் சப்ப சில்லற பசங்க அவங்க அசந்த நேரத்தில் தூக்கிட்டாங்க. பார்த்துக்கலாம். சொல்லலாம். இந்த மாதிரியே ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் வந்து நோட்டம் விட்டுருக்கான். நோட்டம் விட்டுட்டு உனக்கு பதிலாக அவனை இங்கே மாற்றி பணத்தை அடிக்க ட்ரை பண்ணியிருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, இவனை போட்டதை கண்டிப்பாக அவன் பார்த்துருப்பான். இப்போ என்னென்னா பணம் போனது பிரச்சனை இல்லை, இவனை போட்டது தான் கொஞ்சம் பிரச்சனையாகுமோன்னு. வணக்கம் பாய். வா மணி, உட்காரு. அப்புறம் பாய் சொல்லு மணி. ரொம்ப நாள் கழிச்சு காற்று இந்த பக்கம் வீசுது. என்ன பாய் பண்ணுறது? உங்கள் சத்தம் ஸ்டேஷன் வரைக்கும் கேட்குது. புரியலை பாய். உனக்கு தெரியும், டிபார்ட்மெண்ட் முன்ன மாதிரி இல்லை. உன் மேலே கேஸ் ஜாஸ்தியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே என் கையில் எதுவும் இல்லை. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். என்ன மணி, யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? பழைய பாய் யாருன்னு தெரியும்ல? விட்றா, சட்டம் சரியாயிட்டே போனால் சார் என்ன பண்ணுவார்? பார்த்துக்கலாம். இல்லைண்ணா, நான் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் பாய். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க, நான் வரேன். இவங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை. கொலை பண்ணிட்டு சுற்றுவானுங்க. கடைசியில் டிபார்ட்மெண்ட் கிட்ட வந்து நிற்பானுங்க. தடை எடுத்துற. அவனை பேச வச்சு அழகு பார்த்துன்னுக்கிற நீ. இவன் ஒரு பிரச்சனை இல்லைடா, எனக்கு வேற ஒரு விஷயம் தான் மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. யாருண்ணா? அந்த பணம் அடித்த சில்லற பசங்களா? அது இல்லைடா, இன்னும் கொஞ்ச நாள் அந்த ஹார்பர் டீன் வேறு வரப்போகுது. இடையில இந்த வேலு பையன் வேறு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். அவனை தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கான். வேலுவா? ஆல்ரெடி அந்த ஆண்ட்ராய்டு லீகில் நம்ம அவங்கள லீட் எடுத்ததில் நம்ம தூக்கம் காத்துட்ருக்கான். அவன் என்ன பெரிய புடுங்கியாடா? எல்லாம் எதுனாலும் அவங்ககிட்டயே போறீங்க. அப்போ என்னை பார்த்து பயந்த காலெல்லாம் போச்சா? இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துருந்த அதே ஹார்பர் மார்க்கெட்டுக்கு தான் அவனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். இந்த டீல் வந்து நெய்வேலி நடக்க போகுது. ஏய், அந்த 1K ஹார்பர் டீலை எடுக்க அவன் நெய்வேலி போகிறான். அவனை அங்கேயே போடுறேன். அந்த டீலை நான் எடுக்கிறேன். விஷயம் இப்போ அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளான்றது இல்லை, எவனுக்கு இந்த மார்க்கெட் கிடைக்க போகுதுன்ற விஷயம். பார்த்துறேன்டா, அவன் பெரிய ஆளா இல்லை நான் பெரிய ஆளா அப்படின்னு. அவன் எப்படியும் அங்கே வருவான். அவனை போட்டுட்டு தான் நம்ம டீல் எடுக்கிறோம். புரிஞ்சா? ஒரே கல்ல 2 மாங்காய். அவனுக்கு முன்னாடியே நான் அங்கே போகிறேன், அவனையும் போடுறேன், டீலையும் எடுக்கிறேன். நீ எதுவும் தலைக்கு எடுத்துக்காதுண்ணா. முன்னாடி வேணும்னா நான் போட்டுமா? இல்லை, அது வேணாம், சரி வராது. நம்ம 2 பேர் சேர்ந்தே போகலாம். ஓகேண்ணா. நாளைக்கு தான் நெய்வேலி போகலாம். நீங்கள் இன்றைக்கி நான் புதுசா? என்னடா புதுசாக கேட்குற? காட்டுக்கோயில் போன வண்டியோட. என்னடா இவனை? என்ன சங்கர் பாய், என்னை இங்கே எதிர்பார்க்கல? இல்லை, உன்னை எதிர்பார்த்தேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உன்னை எதிர்பார்க்கல. ஏன் மேலே போக அவ்வளோ ஆசையாக உனக்கு சீக்கிரமா? சங்கர் பாய், வார்த்தை பார்த்து விடு. இங்கே பார்,
90% அந்த 1K ஹார்பர் டீலிங் என் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. நீ தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகி சும்மா சீனை போட்டிருக்காத. மரியாதை ஓடி போயிருங்க இருந்து. நீ யாரா அதை சொல்கிறதுக்கு? ஒத்தா உன்னை அன்றைக்கே போட்டிருக்கணும், விட்டு வச்சது தப்பாக போச்சு. என்ன நீ விட்டு வச்சிருக்கியா? உம்மால நான் தாண்டா ஒன்றை விட்டு வச்சிருக்கேன். சங்கர், இந்த டீலை உன்னை போட்டு தான் நான் எடுக்கணும்னு ஊன் தலையில் எழுதி வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சிறப்பாக செஞ்சிடலாம். அப்துல் மாரே உசாலே. வா பாய். அப்துல்லா, அந்த அருவாள் ஏறா. வேலு வேலு, பழக்கிற பழக்கத்துக்காக தான் இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சிருந்தேன். மலை என் மேலே கை வைக்கிறேன். ஒன்றை போட்டுட்டு தான் இந்த டீல் எடுக்கணும்னு ஓன் தலையில் எழுதியிருக்குடா. சந்தோஷமா இருக்கு. தம்மரா. ஆட்டம் இன்னும் முடியலடா. இனிமேல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இவன் யாரா? அப்துல், இவன் அந்த பேரோட ஆளா இருப்பான். பொருளா இவனை வேற காணோம். சப்பையை வேற கட்டி போட்டிருக்கோம். அவனை வேற போட்டாங்க. என்ன பண்றது? டேய், டேய், எங்கடா போன நீ? உன்னால என் ஃப்ரெண்டை போட்டாங்கடா. பணத்துக்கு ஆசைப்பட்டு என் ஃப்ரெண்டை நான் விட்டுட்டா. யாரா நீங்களாம்? சொல்றா, யாரா நீ? ஏய், நான் தான்டா. நான் தானா? நீ கொடுத்த கத்திடா. டேய், உசேனா நீ அப்படின்னா? டேய், என்னடாச்சு சொல்றா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நம்ம பணத்தை கை மாற்றிட்டு அப்புறம் உங்கள் ஆளுங்க என்னை பிடிச்சிட்டாங்களா. அங்கேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். அங்கேருந்து ஓடும்போது தான் நான் ஒரு சுவர் ஏறி குதித்தேன். பின்னாடி திரும்பி பார்த்தா அப்துல்லா. ஸோ நம்ம ஏரியாவிலேருந்து அவன் தப்பிச்சு வந்துட்டான். எனக்கு அன்றைக்கி தெரியாதவன் எப்படி வந்தான்ட்டேன். ஆனால் எனக்கு அது சாதகமாக போச்சு.
அவன் அங்கே போய் நிற்கும்போது எனக்கு எதுவும் மனசு சரியாக படலை. அப்புறம் அங்கே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு நான் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் என்னன்னு நினச்சி சங்கர் பர்மா அவங்க ஆளுங்களும் சேர்ந்து அப்துல்லாவும் போட்டாங்க. டேய், இது தெரியாம ஆளு சப்பையவர் அடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கேன் நான். இப்போதானே கட்டி போட்டவன. இதை நீ ஆரம்பிச்ச, இப்போ நம்ம முடிக்க போகிறோம். என்ன? அங்கே செத்தவன் உசேனாவே இருக்கட்டும், இங்கே இருக்கிறவன் அப்துல்லாவே இருக்கட்டும், சப்பையை லூஸாக கட்டி போடுறேன். நீ அவன் கூட அங்கே போ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். பார்த்துடலாம்டா. அப்போ நான் போட்டது அப்துல் தானா? கூட இருந்துட்டே குளிப்பறிக்கிறியாடா? ஃபஸ்ட்டு ஒன்னாதான்டா போடணும். டேய் வாடா, டேய் எழுந்து வாடா. டேய் உருளறா. என்ன தைரியம் இருந்தா என் ஆளு மேலே கை வைப்ப? புர்ரா, பணத்தை அடிச்சாச்சு. ஆனால் இவன் நமக்கு தேவையில்லை. நம்ம போகலாம் வா. மாய போட்டாங்கண்ணா, மாய போட்டாங்கண்ணா, மாய போட்டாங்கண்ணா, மாய